கடவுள் மேல் இப்படியும் நம்பிக்கை வைக்க முடியுமா என கற்றுத்தருகின்றார் நம் புனிதர், நம்முடைய அன்பு பாதுகாவலர் பதுவை அந்தோணியார். நம்புவோம், ஜெபிப்போம், நல்லது நடக்கும். இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, ஏன் இந்த பதுவை அந்தோணியாருக்கு இத்தனை பக்தர்கள்? யாராவது சொல்ல முடியுமா? அவர் வாழ்ந்த காலங்கள் மிக அதிகம் அல்ல, 36 ஆண்டு காலம் மட்டுமே வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவை போல 3 ஆண்டுகள் மட்டுமே பணி செய்தார். அந்த 3 ஆண்டுகள் பணி இன்றளவும் மக்களிடையே பேசப்படுகிறது. அவருடைய இறைவார்த்தையாக இருந்தாலும் சரி, புதுமைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, இத்தனை மக்கள் அலைமோதி செல்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்ப இருந்ததால் மட்டுமே ஆசீர்வாதமாக இருந்தது. அதனால்தான் சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த பதுவை அந்தோணியாரை நினைவு கூறுகின்றோம். இந்த பதுவை அந்தோணியார் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம், நான் கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கை, கடவுள் என் மேல் கொண்ட அன்பு. எப்படி? நான் கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கை, கடவுள் என் மேல் கொண்ட அன்பு. இதுதான் அந்தோணியாருடைய வாழ்வினுடைய அடித்தளமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் இல்லை என்றால் நான் இல்லை, அவர் இல்லை என்றால் நான் இல்லை. நானாக ஜெபிப்பது கிடையாது, என் ஆண்டவர் என்னை அழைக்கின்றார். நானாக நடப்பது கிடையாது, என் ஆண்டவர் என்னை அழைக்கின்றார். நானாக பேசுவது கிடையாது, என் ஆண்டவர் என்னை பேச வைக்கின்றார். எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி இந்த ஆண்டவரை நான் அன்பு செய்கின்றேன், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ புதுமைகள் நாம் பார்க்கலாம். சிறப்பாக இந்த 13 புதுமைகள் அந்தோணியாருடைய வாழ்விலே மறக்க முடியாமல் இருக்கின்ற புதுமைகளாக இன்றளவும் நாமும் நினைத்து பார்க்கின்றோம். நீங்கள் எல்லாம் அறிந்ததே, 2 சிறுவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிறுவன் இறந்து விடுகின்றான். அந்த சிறுவன் இருக்கின்ற நிலமானது அவருடைய தந்தைக்கு உரிகின்ற நிலம். இந்த அந்தோணியார் ஒரு 103 மைல் கிலோமீட்டரை 1 மணி நேரத்திலே கடந்து வருகிறார். அவர் இறந்து விட்டதால் அவருடைய தந்தையை கைது செய்கிறார்கள். அந்தோணியார் கேட்கிறார், இறந்த மனிதன் உயிரோடு வந்து சாட்சி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? எல்லோரும் வியக்கிறார்கள், என்ன இப்படி பேசுகிறார் என்று. ஆனால் அந்தோணியார் கல்லறைக்கு சென்று சிலுவை போடுகிறார். அந்த மனிதன் உயிரோடு வருகிறார். உயிரோடு சாட்சி சொல்கிற பொழுது அவர் நம்புகின்றார்கள். அந்த அளவு இப்படிப்பட்ட புதுமைகளை செய்கிறார் என்றால் இந்த அந்தோணியாரோடு ஆண்டவர் இருந்தார். நாம் எல்லாம் அறிந்ததை, அவருடைய நாவு இன்றளவும் அழியாமல் இருக்கிறது என்றால் அந்த இறை வார்த்தை எந்த அளவு அவர் அறிவித்திருப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், உங்களுக்கும் நல்லது நடக்கும். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.